ஹாய், இப்போ என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் போன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபிஷ் போன் ஸ்டிச்சும் வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது போடுறதுக்கு மேக்ஸிமம் லீஃபில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு லீஃப் ட்ரா பண்ணிக்கோங்க, சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டிங் லைன் இருக்கு இல்லையா, அங்கே இருந்து கொண்டு வாங்க. அப்புறம் இந்த சைடில் இருந்து இந்த சென்டர் லைன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி. நெக்ஸ்ட் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருந்து எடுங்க. அதே மாதிரி இந்த லைனுக்கு கொஞ்சம் தள்ளி, அதாவது ரெண்டுமே ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி ஸோ நெக்ஸ்ட்டு சைடும் அதே மாதிரி த்ரெட் எடுங்க. எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வாங்க. இங்கே தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அதாவது நடுவில் ஒன்றுக்கு மேலே ஒன்று ப்ளேஸ் பண்ணக்கூடாது. அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இது எங்கே வச்சுருக்கீங்களோ அதே ஈக்குவல் லைனில். ஸோ இந்த லீஃப் ஃபுல்லாகவே நீங்கள் இப்படி தான் ஸ்டிச்சஸ் போட போகிறீங்க. ஸோ இது ஏன் ஃபிஷ் போன் அப்படின்னா இட் ரிசம்பிள்ஸ் த ஃபிஷ் போன் அப்படின்றனால அந்த மாதிரி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் லீவ்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இட் இஸ் அ ஃபில்லிங் ஸ்டிச் டூ. சப்போஸ் உங்களுக்கு டபுள் கலர் த்ரெட்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது, எம்ப்ராய்டரி த்ரெட்லேயே டபுள் கலர் அவைலபிளாக இருக்குது, அந்த மாதிரி இருந்து வாங்கி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஃபார் த என்டையர் லீஃப் நீங்கள் போட போகிறீங்க. பேஷன்ஸ் வேணும். அண்ட் நீங்கள் போடும்போது இந்த த்ரெட்டை கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணணும், சரியா? இல்லைனா ஒன்று மேலே அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் போடும்போது பொறுமையாகவே போடுங்க, அவசரம் இல்லை, சரியா? ஏன்னா இதுதான் வந்து அந்த என்டையர் டிசைனுக்குமே ஒரு பியூட்டி கொண்டு வந்து சேர்க்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எங்கே த்ரெட் எடுக்கிறீங்களோ, லாஸ்ட்டு ஸ்டிச் எங்கே முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு கீழே இந்த மாதிரி கொண்டு வாங்க. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இங்கேயும் அப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த லீஃப் ஃபுல்லாகவே நீங்கள் இப்படி தான் ஸ்டிச் போடணும். ஓகே, இதுக்கான மோட்டிவ் நீங்கள் என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா நான் வந்து வீடியோவோட எண்டிங்கில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி லீஃப் ஃபுல்லாக போடுங்க, மோட்டிவ் போடுங்க. ப்ராக்டிஸ் பண்ண அதாவது இப்போ இது ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்லி ஒரு 6x6 எடுத்து நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டிச் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, இப்போ நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன், ஒரு ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதோட மோட்டிவ் போட்டு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிடணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.